முதல்ல இந்த எர்னியா யார் யாருக்கெல்லாம் ஏற்படும்? அவங்களுக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். நெறைய குழந்தைகளுக்கு இது சின்ன வயசுல பொறக்கும் பொழுதே இருப்பத நம்ம பார்க்கலாம். தொப்புள்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே உப்பலா ஒரு பலூன் மாரி வீங்கிட்டு இருக்கும். சரி, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க அர்ஜென்ட்டா உடனே சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. குழந்தைங்க வளர்ற காலகட்டத்தில 1 வருஷம், 2 வருஷத்துலயுமே சரியான உணவுகள் கொடுக்கும் பொழுது, நல்ல ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கும் பொழுது, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரி, ஏன் வயித்துக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த மாரி ஏற்படுதுன்னா, கண்டிப்பா அவங்களுடைய அம்மாவுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அத அவங்க சரியா கவனிக்காம விட்டதுனால, குழந்தை பொறந்தவுடனே பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல மோஷன் போகும். ஸோ, அந்த மாதிரி அந்த மலம் அந்த குடல்ல இன்னும் அதிகமான ஒரு இறுக்கத்தோட தேங்கி இருந்திருக்கும். ஸோ, அந்த வெயிட் தாங்காதனால தான் குழந்தைக்கு பொறக்கும்போது இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ, அதனால இந்த ப்ராப்ளம் இருக்கிற அம்மாக்கள் தயவு செய்து அவசரப்பட்டு குழந்தைக்கு சர்ஜரி பண்ணாதீங்க.